ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ். டுடே எதை பற்றி பேச போகிறோன்னா, அதாவது அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து எந்த கண்ட்ரீஸை வந்து சேஃபாக படிச்சுட்டு வந்து வெளியே வரலாம், ப்ளஸ் வந்து எந்த கண்ட்ரியில் படித்தா வந்து டிகிரி வந்து இந்தியாவில் வேலிடு, தேர்டு பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும், தென் ஃபோர்த்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் எம்பிபிஎஸ். அதாவது இப்போ எல்லா கண்ட்ரீஸும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 லேக்ஸ் வரைக்கும் அந்த மாதிரி செலவாகுது. ஸோ லோயஸ்ட்டு ஃபீஸ் உள்ள கண்ட்ரிஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணி எம்பிபிஎஸ் படிக்கிறது எந்த கண்ட்ரிஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நீட் வந்து எம்பிபிஎஸ் அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு கம்பல்சரியாக. ஸோ நீட்டு வந்து கிளியர் பண்ணாமல் வந்து இந்த 5 டாபிக்ஸ் பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எந்த கண்ட்ரி வந்து உங்களுக்கு சேஃபான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன்ஸ் ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் எல்லா கண்ட்ரீஸுமே இருக்குது. பட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேஃபான கண்ட்ரி, அதாவது நியர்பை இந்தியாவிலேருந்து நியர்பை கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ப்ளஸ் வந்து அது போனால் பிலிப்பைன்ஸு, வியட்நாம், ரஷ்யா இந்த மாதிரி வந்து அடுத்த பெட்டர் சாய்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து எங்கே படித்தா வந்து டிகிரி வந்து வேலிடுன்னா சில கண்ட்ரீஸில் வந்து டிகிரி வந்து வேலிடு கிடையாது. லைக் பிலிப்பைன்ஸு, சார்ஜியாருமே பார்த்திங்கன்னா இப்போது டிகிரி வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ சார்ஜியா, பிலிப்பைன்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் போயிட்டு டேரெக்டாக வந்து எம்பிபிஎஸ் படிக்க, அந்த பிஎஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பேசிக் சயின்ஸ். அந்த கோர்ஸஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் படிச்சுட்டு தான் அப்புறம் நீங்கள் வந்து மெயின் சப்ஜெக்ட் படிக்க முடியும். அந்த மாதிரி இருக்கனால ஸோ அங்கே வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. தேர்டு வந்துன்னா எம்பிபிஎஸ்க்கு பெஸ்ட்டான கண்ட்ரி, அது சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நல்ல வந்து கோச்சிங் ப்ளஸ் வந்து எஃப்எம்ஜி கிளியரன்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் பெட்டராக இருக்கும். கிர்கிஸ்தான் வந்து எல்லாத்துக்குமே பெட்டராக இருக்கும் மேக்ஸிமம். அதுக்கடுத்து வந்து கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி நாடு இருக்குது. அது பிறகு ரஷ்யா இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவல் லாங்குவேஜ், ஏன்னா சில கண்ட்ரிஸ் வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரஷ்யா, பிலிப்பைன்ஸு, வியட்நாம் பார்த்திங்கன்னா பைலிங்குவல் வந்து போயிட்டுருக்கு, பைலிங்குவல் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் தான். ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் ஃபஸ்ட் இயர்ந்து லாஸ்ட் இயர் வரைக்குமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லாம் இருக்கும், லோக்கல் லாங்குவேஜ்லாம் நடத்த மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுறது பெட்டர். தென் வந்து அடுத்து என்ன அப்படின்னா, அதாவது காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து காஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் தான் வந்துட்டு 18 அதாவது 18 லட்சத்துலேருந்து 20 லட்சத்துக்குள்ளே மேக்ஸிமம் வந்து முடிக்க பார்க்கலாம். அது கண்டிஷன் நீங்கள் போனீங்க ரஷ்யா, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போனீங்கன்னா 40-50 லேக்ஸ் வரைக்குமே சில யூனிவர்சிட்டிஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கிர்கிஸ்தானில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து அந்த மாதிரி கிடையாது. 20 கீழே வந்து உங்களுக்கு ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்து மேக்ஸிமம் வந்து முடிச்சிடலாம். ஏன்னா கிர்கிஸ்தானில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா யூனிவர்சிட்டியுமே கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அதனால் வந்து உங்களுக்கு இங்கே எஃப்எம் இன்டர்ன்ஷிப் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கிர்கிஸ்தானில் வந்து ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. மற்ற கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில யூனிவர்சிட்டியில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும், சில யூனிவர்சிட்டியில் ஹாஸ்பிட்டல் இருக்காது. சில யூனிவர்சிட்டியில் வந்து கடவர் கிளாஸஸ் சொல்லுவாங்க, அந்த பாடியை வந்து விஷுவலாக காட்டுறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில யூனிவர்சிட்டியில் பண்ண மாட்டாங்க. பட் கிர்கிஸ்தான் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து பாடியை வந்து அனலைஸ் பண்ண வந்து விடுவாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு கிளினிக்கல் ப்ராக்டிஸுமே இருக்குது. கிர்கிஸ்தானில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓன் ஹாஸ்பிட்டல் இருக்கனால உங்களுக்கு 3rd இயர் 4th இயரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளினிக் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு அந்த என்வாரன்மெண்ட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸை பார்த்திங்கன்னா ரஷ்யாவில், பிலிப்பைன்ஸில், வியட்நாமில், சீனாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து அந்த மக்கள் வந்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான் வந்து இங்கே உள்ள பிரச்சனை.
தேர்ட் வந்து என்னன்னா காஸ்ட் வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுங்கள். எனி அதர் யூனிவர்சிட்டிஸ் நோ ப்ராப்ளம். ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா நீட் வந்து கம்பல்சரியாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா யூனிவர்சிட்டிலையுமே சில யூனிவர்சிட்டியில் வந்து நீட் வித்தவுட் நீட் எடுக்கிறாங்க. எதுக்குன்னா நீங்கள் வித்தவுட் நீட்டில் போனீங்க அப்படின்னா அதை நீட் பாஸ் பண்ணால் போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே பிஜி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் இங்கே ஃபாரினில் படிச்சுட்டு தமிழ்நாட்டில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீட் வந்து இங்கேயே பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் கூட ஓகே தான், நோ பிரச்சனை. எவ்வளோ மார்க்கு அந்த மாதிரிலாம் வந்து அங்கே கால்குலேஷன் கிடையாது. ஸோ வந்து நீட் வந்து கம்பல்சரி, நீட் வந்து மானிட்டரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து சேஃபான கண்ட்ரி, ப்ளஸ் வந்து எம்பிபிஎஸ் வந்து வேலிடு உள்ள கண்ட்ரி, ப்ளஸ் வந்து பெஸ்ட்டு கண்ட்ரி, ப்ளஸ் வந்து காஸ்ட் ஆஃப் வைஸ்லேயும் சீப்பாக இருக்க கண்ட்ரி, ப்ளஸ் வந்து நீட் மானிட்டரி உள்ள கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தானில் எல்லா யூனிவர்சிட்டியும் எஸ்பெஷலி வந்துட்டு 2 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டு ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டு பிஸ்கேக் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, இன்னும் வந்து அவைசெனா மெடிக்கல் யூனிவர்சிட்டி. அந்த மாதிரி 4 யூனிவர்சிட்டியுமே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பட் இதுலேயுமே வந்து எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக சொல்லுங்கள். அந்த யூனிவர்சிட்டி லிஸ்ட்லேயே வந்து சீப் அண்ட் சொல்லுவாங்கன்னா ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இயற்கையாக பார்த்தீங்கன்னா 2.5 lakhs தான் வரும். ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் வந்து ஒரு 4-5 lakhs வந்துடும். செகண்ட் இயரில் வந்து 2.5 lakhs அதுக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம், அதாவது 16 lakhs 16 லட்சத்துலேயே வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிபிஎஸ் டிகிரியை முடிக்கிற மாதிரி அந்த காலேஜஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் தேவைப்படும் அப்படின்னா நான் கீழே நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு இப்போ வந்து நம்ம ஹை கிளாஸ் ஃபேமிலினா பிரச்சனை இல்லை. மிடில் கிளாஸ் ஃபேமிலினா மேக்ஸிமம் வந்து பேங்க் லோன் அதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எங்கேயாவது அட்மிஷன் பண்ணி எப்படியாவது எம்பிபிஎஸ் ட்ரீம்ஸ் அதை வந்து ஃபில்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப பேக்ரவுண்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு லோன் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ப்ளஸ் வந்து கிளைமேட்டுன்னு பார்த்தா இந்தியன் கிளைமேட் தான். நீங்கள் வந்து இந்தியன் எக்கனாமிக்கல் ருபீஸும் இங்கே உள்ள ருபீஸும் வந்து சேம் வேல்யூ உள்ளது. இந்தியன் ருபி வந்து ருபியாக இருக்கும். இந்த ரூபாயின்னு சொல்லுவோம், இங்கே வந்து சோம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஈக்குவல் உள்ள கண்ட்ரி. ஏன்னா நீங்கள் அமெரிக்காலாம் போனீங்கன்னா டாலர் அந்த மாதிரி தான் இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து $1 அப்படின்னா 86 ரூபா சம்திங் இப்போ நான் வந்து போயிட்டுருக்கு. அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. இங்கே வந்து நீங்கள் வந்து $1 இது பண்ணிங்கன்னா இங்கே உள்ள வேல்யூட் வந்து $1. திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் காஸ்ட் ஹாஸ்டல் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஃபுட்டு வந்து மினிமமாக பே பண்ண வேண்டியிருக்கும். மந்த்லி வந்து ஒரு 6,000 to 7,000 அந்த மாதிரி வந்து பே பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் சர்வைவல் வெளியே போகிறது அந்த மாதிரி திங்ஸ் வாங்குறது அந்த மாதிரிலாம் பெரிய ஹை ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது யூஎஸ்ஸு, பிலிப்பைன்ஸு, ரஷ்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் வந்து அங்கே வந்து லிவிங் காஸ்ட் வந்து ஜாஸ்தி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து லிவிங் காஸ்ட் வந்து ரொம்ப லோ மீன்ஸ் சேமஸ் இந்தியா மாதிரி இருக்கும். ஸோ ஃபாரினில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும்னா பெஸ்ட்டான கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் கண்ட்ரியை சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் எஜுகேஷன் வைஸ் வந்து குவாலிட்டி எஃப்எம்ஜி ரேஷியோ அந்த மாதிரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்ஜி அதாவது வந்து டிகிரி வேலிடு உள்ள கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு டிகிரி வேல்யூ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரமமாயிரும். ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரிஸை மேக்ஸிமம். ஏன்னா இதை வந்து இந்த கண்ட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை இருக்கிறது. அதாவது நம்ம இந்தியாவுக்கு நியர்பை டெல்லியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7,000 to 8,000 வந்து இங்கே வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளைட் ஃபேரும் வந்து கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ரஷ்யா, ஈவன் பிலிப்பைன்ஸு, வியட்நாம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டே வந்து 50,000 வந்துடும். அது போகிறதுக்கு 50,000, வரதுக்கு 50,000. அப்போனா நீங்கள் ஒரு டைம் போனீங்கன்னா நீங்கள் 1,00,000 வேணும். அதில் அந்த 1,00,000 வந்து நீங்கள் ஃபீஸ் கட்டிடலாம். ஸோ காலேஜ் சூஸ் பண்ணுறது ப்ளஸ் கண்ட்ரியை சூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அதாவது லோ காஸ்ட்டு ப்ளஸ் பெஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி ஃபியூச்சரில் வந்து அதாவது உங்களுக்கு எஃப்எம்ஜி பிரச்சனையும் இருக்காது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனையும் இருக்காது.
இன்டர்ன்ஷிப் பிரச்சனை எதுவுமே இருக்காது. காஸ்ட் வைஸும் உங்களுக்கு கம்மி. ஸோ என்னோடய சஜஷன் பார்த்தீங்கன்னா கிர்கிஸ்தான், மேக்ஸிமம் வந்து கிர்கிஸ்தான் சூஸ் பண்ணுங்கள். பெட்டர் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.